ஓகே. வணக்கம் சீக்கர்ஸ். உங்களுக்கு ஒரு துர்ச்செய்தி. எல்லாம் இந்த 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 பையன் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க வீடியோ. அவன் பண்ண வேலை. நான் என்ன பண்ணேன்? இருங்க எடுத்துட்டு வரேன். இதுதான். நேத்து வந்து வீடியோ எடுத்தோம். எடுத்து என்னாச்சு, இந்த சட்டை ஒரு சட்டை அதுல வீடியோல பாருங்க போடுவேன். அதுல சட்டை அப்படியே சுருங்கி இருக்கும். மைக் வேலை செய்யாம போயிருச்சு. ஃபோன்ல ஸ்டோரேஜ் இல்லாம போயிருச்சு. எல்லாம் மண்ணாங்கட்டியும் நேத்து தான் நடந்துச்சு. ஸோ டேக் 2 அதாவது சேம் வீடியோ டேக் 2 இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் கேம்? கேம்னா என்ன அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு, நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கேம் எப்போ வந்துச்சு, கேம் பண்றதுக்கு என்னென்ன வரணும், என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ பேக் டு த டாபிக். கேம்னா என்ன? ஸோ இப்போ கேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரூல் பேஸ்டா வந்து போகிற ஒரு விஷயம் தான். எப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி. நார்மலா நம்ம எப்படி ஒரு கேம் விளையாடுவோம், அவுட்டோரோ இன்டோரோ கேம்ஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேம்ஸை வந்து எப்படி விளையாடுவோம்? இப்போ கபடின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆள் போவான், ரைடு போவான், டிஃபென்ஸ் பண்ணுவான், அவன் யாரையாவது தொட்டுட்டு பாயிண்ட் எடுத்துட்டு வரதான் கான்செப்ட். ஸோ இதை ஒரு பேஸா வச்சுட்டு இதே மாதிரி வீடியோ கேம்ஸ் தான் இந்த இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்ல வீடியோ கேம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் அதே ரூல் எல்லாம் அதே அதே மாதிரி தான் இருக்கும். என்ன அது வந்து இன்டோர் அவுட்டோர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேம், இது வந்து வீடியோ ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கேம்னா என்ன. கேம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கலாம்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் எப்பப்போ வந்துச்சுன்னா 1958 தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கேமு. என்ன கேம்னு பார்த்தோம்னா அந்த டென்னிஸ். டென்னிஸ்னா இப்போ விளையாடுற அளவுக்கு போட்டு அடி அடி அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஆசிலோஸ்கோப் ஸ்க்ரீன்ல இருக்கும். ஆசிலோஸ்கோப் ஸ்க்ரீன்னா அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ்ல கிராஃப் எல்லாம் வரையும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி கிராஃப் தான் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல இங்க இருந்து ஒரு பால் லைட்டா ஒரு ஆர்க் மாதிரி போகும். அங்க இருந்து ஒரு ஆர்க் இங்க பிரஸ் பண்ணனா இங்க ஒரு ஆர்க் ஜம்ப் ஆகும். இங்க பிரஸ் பண்ணும்போது எகைன் திரும்ப ஜம்ப் ஆகும். இதுதான் வந்து பேசிக்கான ஃபர்ஸ்ட் கேமா இருந்துச்சு. இப்போ 1958ல ஃபர்ஸ்ட் கேம் அப்படி இருந்துச்சு. ஸோ போக 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 கேம் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு, இந்த வந்துச்சு 2D வந்துச்சு 3D வந்துச்சு, இந்த மாதிரி கேம்ஸ் வந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து நம்ம வந்து கேம் டெவலப் பண்ண போறோம், அதுதான் உண்மை. ஸோ எப்படி இருக்கும் ஒரு மைண்ட் செட் ஒருத்தரோட கேம் டெவலப் பண்ண போறோம், எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா ஜிடி அளவுக்கு பண்ணும்பா, இந்த அளவுக்கு பண்ணுப்பா, ஆர்டிஆர் அளவுக்கு பண்ணுப்பா, இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா, ஒரு பேசிக்கா ஏதாவது ஒரு சின்ன கேம் ட்ரை பண்ணி கேம் மெக்கானிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு, ஆர்ட் புரிஞ்சுக்கிட்டு, மேத் புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பாத்தா இருக்கும். எதனாலனா எடுத்தோன்னு ஜிடிஏ பண்ண போறேன், ஆர்ட் வந்து பக்காவா கிராபிக்ஸ் ட்ரிபிள் ஏ லெவலுக்கு மெக்கானிக்ஸ் எல்லாம் போட்டு கார் திருப்பி கிஃப்ட் அப்படிலாம் பண்ணவே முடியாது. எதுக்காகனா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பண்ணி 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 நம்ம வந்து வெக்ஸ் ஆயிடும் ஒரு கட்டத்துல. அந்த அளவுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியுன்ற ஒரு வெக்ஸ்லயே வந்து குவிட் பண்ணிடுவோம். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேம் டெவலப்பர் ஸ்டார்ட் பண்ற தப்பே இதுதான். ஸோ ஸ்டார்ட் வித் நான் ப்ரிஃபர் பண்றது 2D. 2Dல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 2Dல ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு சின்ன மொபைல் ஸ்கிரீன்ல இப்படி 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 இந்த 4 டைரக்ஷன்ல எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் வித் 2D. நெக்ஸ்ட் மைண்ட் செட் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு சின்ன கேம்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டா இருக்கணும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். செகண்ட் என்ஜின். என்ஜின் என்ன என்ஜின் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ஜின் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும். என்ஜின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா, அன்ரியல் இருக்கு, அடுத்து யூனிட்டி இருக்கு, அடுத்து கோடாட் இருக்கு, கேம் மேக்கர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 மேஜரா நிறைய பேர் யூஸ் பண்ற இந்த 4 என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அன்ரியல் இருந்து போயிடுவோம். அன்ரியல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேசிவான ஒரு பெரிய ட்ரிபிள் ஏ கேம்ஸ், ஒரு ஹை கிராபிக்ஸ் ஹை ரெசல்யூஷன் இந்த மாதிரி கேம்ஸ்க்காக வந்து அன்ரியல் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஜிடிஎஃப்ஐ சொல்லலாம், ஆனால் ஜிடிஎஃப்ஐ அன்ரியல்ல பண்ணல. என்ன சொல்லலாம்னா பப்ஜி. பப்ஜி சொல்லலாம். பப்ஜிலாம் வந்து அன்ரியல்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை கிராஃபிக்ஸ் ஹை ரெசல்யூஷன் போகிறதுக்கு மெக்கானிக்ஸ் மேத்தெல்லாம் அதில் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். C++ அதில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ பிரிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை வந்து ப்ரோக்ராமே இல்லாமல் நம்ம ஜஸ்ட் நோடு கனெக்ட் பண்ணுறது மூலமா கொண்டு போய்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டி. யூனிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா சி
ஷார்ப் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா அது ஒரு தனி லாங்குவேஜ். தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரியாது. சி ஷார்ப் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து அதாவது யாருக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இண்டி டெவலப்பர்ஸ். என்னன்னா அன்ரியலும் இந்தியன் டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. பட் இண்டி டெவலப்பர்ஸ்ன்றது ஒரு பெரிய டீமா இருக்குது. அன்ரியல்ல பண்றவங்க வந்து ஒரு பெரிய டீமா இருக்கும். இண்டி டெவலப்பர்ஸ்னா சின்ன ஸ்மால் டீமா இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து ப்ரிஃபர் பண்றது யூனிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் அதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ யூனிட்டி வந்து ஒரு இண்டிக்கு ஒரு இண்டியோ இல்லை மிட் சைஸ்டு ஸ்டூடியோஸ் வந்து யூனிட்டி வந்து ப்ரெஃபரபிள். கோடாட் கோடாட் மூணாவது வந்து கோடாட்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி கேஸுங்கள்லாம் வந்து இல்லைப்பா என்னால் காசு கொடுக்க முடியாது, இல்லாட்டி அந்த அளவுக்கு இல்லாட்டி ஒரு பெரிய மார்க்கெட்டிங்லாம் பண்ணி முடிச்சு திரும்ப அவங்களுக்கு ராயல்ட்டி கட்டுற அளவுக்கு எனக்குலாம் இது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கோடாட் காட் இருக்கிறாரு. கோடாட்டு யூஸ் பண்ணா நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்தராக பார்ப்போம் அடுத்தடுத்து கேம் டெவலப் பண்ணும்போது. கேம் மேக்கர்ஸ் எதுக்காகனா எஸ்பெஷலி ஃபார் 2D கேம்ஸ் பண்ணணும்னா 2Dsல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா கேம் மேக்கர்ஸ் போகிறது ரொம்பவே பெட்ரு. பட் ஒரு சில ரொம்ப அது எதனால தெரியல, கேம் மேக்கர்ஸ் அவ்வளோ பாப்புலர் இல்லை. கம்பேரிட்டிவ்லி யூனிட்டி அண்ட் கோடாட் கேம் மேக்கர்ஸ் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. ரீசன்ட் யூசர்ஸ் தான் கேட்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேம் மேத். என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு கேம்ல எடுத்தோம்னா ஐயோ மேத்தா அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு கோஆர்டினேட்டர் சிஸ்டம் தெரியணும். கோஆர்டினேட்டர் சிஸ்டம்ல வெக்டார்ஸ் இருக்கும். வெக்டார்ஸ்னா அதே அந்த இதுக்கு மாதிரி 2Dனா என்ன சொன்னேன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் சொன்னேன். வெக்டார்ஸ்னா அதுதான் பேசிக்கா 2Dல நவரணும். என்னென்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஆக்சிஸ், இந்த ரெண்டு மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டு மூவ்மெண்ட்டை வந்து எப்படி எந்த டைம்ல எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ப்ரோக்ராம் பண்ணணும், மெக்கானிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்தரா இருக்கு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஆரம்பத்துல சிம்பிளா தான் இருக்கும். ஸோ கேம் மேத்ல ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னா டெல்டா டைம்ன்றது என்னன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பிசிக்கும் ஒவ்வொரு எஃபிஎஸ் கொடுக்கும். எல்லா பிசியும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கிடையாது. ஒரு பிசி வந்து ஓரளவுக்கு நல்ல எஃபிஎஸ் கொடுக்கும், இன்னொரு பிசி வந்து நல்ல ஹை எஃபிஎஸ் கொடுக்கும், ஒன்று வந்து லோ எஃபிஎஸ் கொடுக்கும். இப்போ இந்த லோ எஃபிஎஸ் கொடுக்குற பிசியை வச்சுக்கோமே, இது வந்து ஒரு கேம் ரன் ஆகுது. சரி நானே கேம் டெவலப் பண்ணிட்டேன், அந்த பிசியில் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேமை வந்து இந்த லோ எண்ட் பிசியில் வந்து எவ்வளோ இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எவ்வளோ 30 எஃபிஎஸ்ன்னு வச்சுப்போம். 30 எஃபிஎஸ் பெர் செகண்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அதோட ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். இதுவே நான் இன்னொரு பிசி வச்சிருக்கேன், ஹை அண்ட் பிசி இருக்கு, அதில் வந்து 100 எஃபிஎஸ் வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த எப்படி ஆகும்னா நான் ஒரு கீ அழுத்துனா 20 ஸ்டெப்ஸ் 100 அந்த 100 ஃப்ரேம்ஸ் அந்த ஒரு கீக்கு வந்து ரெண்டர் ஆயிரும். ஸோ இங்க இருக்கிற ஸ்பீடுக்கும் இங்க இருக்கிற ஸ்பீடுக்கும் பெரிய மேசிவான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் டெல்டா டைம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இப்போ 30 எஃபிஎஸ் பிசி இருக்கா, 100 எஃபிஎஸ் பிசி இருக்கா, ரெண்டுத்தையுமே ஒரு மேத்தமெட்டிக் ஃபார்முலா மூலமா கம்பேர் பண்ணி அதை வந்து ஒரே ஸ்பீடுக்கு கொண்டு வரதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இதுல இருக்கிற எஃபிஎஸ்ஸை 1/1 இதுல 30 எஃபிஎஸ்ஸா 30 டிவைட் பண்ணனா அது ஒரு வேல்யூ வரும். இதுல 100 இருக்கா, 100 டிவைட் பண்ணா ஒரு வேல்யூ வரும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஸ்பீடோட நம்ம ஒரு ஸ்பீடு கல்குலேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு வேல்யூ வச்சுக்கோன்னா இந்த எஃபிஎஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது மூவ்மெண்ட்ன்றத ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த எஃபிஎஸ்லையும் இந்த எஃபிஎஸ்லையும் நம்ம வந்து என்னதான் ஹை அண்ட் லோ அண்ட் பிசியா இருந்தாலும் அந்த ஸ்பீடுக்கு கரெக்டா நம்ம வந்து மூவ் ஆகும். நம்ம எவ்வளவு ஸ்பீடு வந்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதே ஸ்பீடு மூவ் ஆகும் எல்லா பிசியும். இதை பத்தின ஃபர்தரா வந்து நம்ம கேம் பண்ணும் போது பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா கேம் மைண்ட் செட்டு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்துருக்கோம், இன்ஜின் எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, மேத் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ மெயினான கான்செப்டுக்குள்ள வரணும். கேம் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லூப்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதேதான் இந்த கேம் லூப்ன்றது. என்னன்னா கேம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் ப்ரெசென்டா. இப்போ வந்து நியூ கேம்னு கொடுத்து நம்ம உள்ள போயிட்டு விளையாண்டு இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் ரன் ஆகும், இன்புட் ஒவ்வொரு தடவை என்னென்ன இன்புட் கொடுக்குறோம் அது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் என்னென்ன இன்புட் கொடுக்குறோன்றத எப்படி வந்து எஃபிஷியண்டா கால்குலேட் பண்ண வைக்கிறோம். நம்ம வந்து த்ரெட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த த்ரெட்ல ஒவ்வொன்றையும் மெயின்டைன் பண்ண வைக்கிறோம். சின்ன கேமா இருந்தா பிரச்சனை இருக்காது, பெரிய கேமா இருந்துச்சுன்னா நிறைய த்ரெட்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ், என்னென்ன அப்டேட் பண்றோம். இப்போ இன்புட் வந்து கொடுத்துடணும். இன்புட் கொடுத்தா என்ன நடக்கணும்,
அந்த அப்டேட் வந்து ஒவ்வொரு டைமும் அதே த்ரெட்ல ரெண்டர் ப்ராசஸ் பண்ண வைக்கணும். அதுவும் வந்து ஒரு எஃபிஷியன்டான வேலை நடத்தணும். இது வந்து இது மெயின் 2 விஷயங்கள். அடுத்து ரெண்டர். 2வது மூணாவது விஷயம். ரெண்டர்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு இப்ப சான் அண்ட்ரஸ் வச்சுக்கோமே. சான் அண்ட்ரஸ்ல Oh shit. Here we go again. அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும். நம்ம கீ இன்புட் கொடுத்தாதான் அடுத்தடுத்து நவருவான். நவர பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட்ல விஷுவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டர்ன்றது நெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ள நோக்கி போறதுதான். அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னென்ன நடக்கும்? நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கிற ஏத்த அளவுக்கு அதுக்கு அடுத்த ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இந்த 3மே ரொம்ப மேஜரான ஒரு ரோல் பிளே பண்ணும் கேம்ல. இதை வந்து நீங்க பேலன்ஸ் பண்றது மூலமா தான் கேம் வந்து எஃப்பிஎஸ் டிராப் ஆகுறது, ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், லேக், பக்கு இது எல்லாமே இந்த கேம் லூப்ல தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப்பிங். ப்ரோட்டோடைப்பிங் என்னன்னா, எடுத்தோன்னே நான் வந்து ஆர்ட் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நான் அதான் பண்ணேன். ஆர்ட் ஆரம்பிச்சுட்டு மெக்கானிக்ஸ் அப்படியே கிடப்புல இருக்கு. ஸோ அந்த தப்பு நீங்க பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ப்ரோட்டோடைப்பிங் எடுத்தோன்னே நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெக்கானிக்ஸ்ல வந்து கத்துக்கணும். கேம் மெக்கானிக்ஸ் எந்த அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி இப்ப எப்படின்னா எப்படா ஆர்டே இல்லாம எப்படா வந்து கேம் மெக்கானிக்ஸ் நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நார்மலான ஷேப்ஸ் இப்போ வந்து 2D ஆர்ட்ஸ்னா ஒரு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸை வச்சு ஜஸ்ட் அது எப்படி வந்து அதை ஜம்ப் பண்ண வைக்கிறது, ஜம்போ, ரன்னோ, ஹிட்டோ, அட்டாக்கோ, டெட்டோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஷேப் வச்சுக்கோங்க. ஸோ அந்தந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்தந்த ஷேப் வர மாதிரி வச்சுக்கிங்கன்னா மெக்கானிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தென் ஆர்ட்ஸுக்கு நீங்க போகலாம். இப்போ அதே ஷேப்புக்கு பதிலாக நீங்க பண்ணுவீங்க கடைசியா ஆர்ட் பண்ணும்போது அந்த ஆர்ட் இப்போ 2Dனா ஒரு ஸ்ப்ரைட்ஸ் பண்ணியிருப்பீங்க, வெக்டாரோ பிக்சல்லையோ அது பண்ணியிருப்பீங்க. 3Dனா மாடல் பண்ணியிருப்பீங்க, 3D மாடல்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வச்சிங்கனாலே போதும். கம்ப்ளீட்டா வந்து வேலை ரன் ஆயிரும். நீங்க ஆர்ட்லயே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் கத்துக்கிறது ரொம்பவே வந்து ஒரு லாகியான ப்ராசஸ் ஆயிரும். அந்த ப்ராசஸ்ல தான் நான் இருக்கேன். ஸோ டோன்ட் டூ தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ டூ லிஸ்ட். டூ டூ லிஸ்ட் எதுக்காகன்னா, நம்ம ஒரு கேம் பண்ண போறோம், இந்த கேம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எப்படி இருக்கணும், கேம் கேரக்டர் எப்படி இருக்கணும், அடுத்து அனிமேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் கண்டிப்பா எல்லாரும் பண்ணி ஆகணும். இல்லாட்டி அதை மறந்துடுவோம். மறந்துட்டு ஐயோ அதை மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம்னா கடைசியில நம்ம ஒருவேளை நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியா போகும்போது இதை மறந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண போனோம்னா பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ அதையும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல். வெர்ஷன் கண்ட்ரோல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கிட் இருக்கு. கிட்டு கூட எப்பவுமே சிங்கிங்காகவே இருக்கணும். எதுக்காகன்னா ப்ரோக்ராம் நம்ம போடுவோம் மெக்கானிக்ஸ்க்கு, கேம் மெக்கானிக்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் ப்ரோக்ராம் போடுவோம். இன்கேஸ் ஏதாவது துச்சம்பவங்கள், அசம்பாவிதம், திடீர்னு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி பிசி யூஸ் பண்றவங்களுக்கு கரண்ட் கட் ஆனிச்சுன்னா, லேப்டாப் யூஸ் உங்களுக்கு கேம் இன்ஜின் கிராஷ் ஆனிச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைம்ல வந்து கிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கோம், கமிட் பண்ணி ஆட் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா வந்து கிட்ல குளோன்ல அது குளோன் ஆகி ஸ்டோர் ஆகி இருக்கும் கிளவுட்ல. நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஆரம்பிச்சாலும் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ண வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டா இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சது இல்லை, லாஸை வந்து தடுக்க முடியும் கிட் வெர்ஷனல் கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்றதுனால. ஸோ மெயினான திங்ஸ் மைண்ட் செட், நெக்ஸ்ட் வந்து கேம் என்ஜின், மேத்தட், அடுத்து வந்து என்ன சொன்னேன், என்னமோ சொன்னேனே எப்பா கேம் லூப்பு, நெக்ஸ்ட் வந்து டூ டூ லிஸ்ட், வெர்ஷனல் கண்ட்ரோல். இந்த 6 விஷயங்கள் மெயினான திங்ஸ். இது தாண்டி இருக்கு உங்க பர்சனல் ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து க்ரோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.